ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. கோவிலுக்கு போக பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இயர்லியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டேன். அதனால் அம்மா வந்துட்டு அப்பவும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது சாப்பிட்டு கிளம்ப வேண்டிதான். நல்ல கிளைமேட்டு, சூப்பர் கிளைமேட். இதுதான் வீட்டோட பேக் போர்ஷன். இங்கே ஒரு தொஸ்கு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக படுத்துங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்கும், இல்லைனா பேக் சைடில் இருக்கும். அலர்ட். இதுதான் சைட் பொசிஷன். கிணறு, அதுதான் கிணறு. இதுதான் கிணறு. இது எங்களோட இடம்தான். இது ஃபுல்லுமே ரப்பர் மரம். இங்கிருந்தா அச்சா வந்துட்டு ரப்பர் எடுப்பார். உள்ளே போகணும். எனக்கு ரொம்ப பயம் போகிறக்கு, பாம்பு எதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு. கமான். என்னோட அம்மா நிறைய செடி வளர்த்துறாங்க. என்னென்ன பேர் எனக்கே தெரியாது. ஃபுல்லு அது என்னோடய அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஹாபி. இது ஒரு சைடு. பின்ன இது ஒரு சைடு. ஐய் அவ்வளோ நல்ல செடியோட கொம்பெல்லாம் இருந்துச்சுன்னா அம்மா உடச்சிட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. வாடி போயிடுச்சா? இன்றைக்கி சண்டே அதனால் இந்த ரோட்டில் யாருமே இல்லை. யூஸ்வலாகவே யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு மயில் இருக்குது. காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கும். கத்தி 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 5 மணி தொட்டு கத்த ஆரம்பிச்சிடும் மயில். ஹலோ கைஸ், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். എന്താമൂളും അയ്യപ്പൻകാവ്, ചെറുപ്പുളശ്ശേരി. നേരത്തേക്ക് പോണത് വേറൊരു അയ്യപ്പൻകാവ്, ഇതുവരെ വന്നിട്ട് വേറൊരു അയ്യപ്പൻകാവ്. ഇത് വന്ന് அன்எக்ஸ்பெக்டட் ப்ரிப்ரேஷன். அது ஜேர்னி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். கார் எடுத்துகிட்டே 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நேற்று தான் கார் எடுத்தேன். அப்போ இன்றைக்கி ஃபேமிலியோட இன்றைக்கி அந்த டெம்பிளில் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு டெம்பிள் எப்படி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆகிட்டோம், இப்போ கிளம்ப போகிறோம். அம்மா, மச்சான், அச்சன், பின்ன ഞങ്ങളുടെ சிம்பா, வேறொரு ஏட்டாவும் வர போகிறாங்க. വീണ് പറഞ്ഞാൽ തീർന്നു. വഴിക്ക് വീണ് പറഞ്ഞാലേ ഓക്കെ അല്ലേ? ടൊസ്കോ പ്ലാൻ ബി. മുത്തുക്കുട്ടി, നമ്മൾ എവിടേക്കാ പോണ്?
അയ്യപ്പൻകാവിൽ വെച്ചിട്ടാണ് ഇവന് ചോറ് തമിഴിൽ சொல்லுங்க சாப்பாடு விட்டு ഇവനക്ക് തടവേ സാപ്പാട് കൊടുത്തത് അതെന്താ പറയാ തമിഴില് ആർക്കറിയാം സാപ്പാട് അല്ല அன்னப்பிரசாதம் 6 மாசத்துல பண்றது இவனுக்கு அங்கதான் நடத்துது அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம போறோம் ஒரே சாப்பாடு വ്ളോഗിംഗ് ഉണ്ട് ടീഷർട്ട് റെഡ് കളർ എല്ലാരും കാണും റിഫ്ലക്ടറാണ് ഞാൻ ഒന്ന് നേർന്നിട്ടുണ്ട് അതൊന്നും നടന്നു പറഞ്ഞാലേ അപ്പോഴാണ് ഞാൻ പോകുന്നത് കോയമ്പത്തൂര് ശ്രീരാമകൃഷ്ണയ്ക്ക് പോയാലോ ഒരു ഹോസ്പിറ്റലിൽ இதுதான் அம்பலம் குளம் കാല് നനയ്ക്കുക പക്ഷെ മൊത്തം വെള്ളമാകുമല്ലോ അത് സാരില്ല നനച്ചോട്ടെ അങ്ങോട്ട് മീന് ഇവിടെ നോക്കിയാ മീന് വീട്ടിലേക്കാ ഇത് കാണിച്ചാ എന്റെ മോള് ഇനി എങ്ങോട്ടാണ് சர்ப்பக்காவா ஐயப்பங்காவில் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். இப்போ அம்மாவுக்கு சின்ன ஆசை பாதிராக்குந்து மனை போகணுன்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ப்பக்காவு பாம்பு தான் அங்கே மெயின் காடு. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த டெம்பிள் காமிக்கிறேன்.
1500 അല്ല 1500 സാധനം മേടിച്ചു. ക്യൂ നിൽക്കുന്ന സമയത്ത് ബാലം പറഞ്ഞ് കൂട്ടരുണ്ട് അവന് ബാക്കിൽ ഈ സാധനം ഉള്ളട നിർത്തും. അവിടെ പോയിട്ട് മുരിങ്ങന്റെ മുന്നിൽ അച്ഛനൊക്കെ പാർട്ടിൽ മാത്രം തരും. വേഗം അതിലേക്ക് ഇതൊക്കെ കുടുംബക്കാരുടെ വീടുകളാണ്. ആണോ? പാമ്പാണ് ഇവിടുത്തെ കുട്ടി, ഇളയ തലമുറ. പാമ്പ് കാവല് എവിടെ ഇട്ടാലും പോകും. சாமியை பார்க்குறக்கு முன்னாடி நாம் போய் குளத்துல போய் கால் நனைச்சிட்டு தான் வந்து சாமியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த பாதிராங்குந்து மனம் வந்துட்டு எப்படி வந்துட்டு உருவாச்சுன்னு சொல்லிட்டு, நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இந்த மனையில் வந்துட்டு பிராமணர்ஸ் தான் இருந்தாங்க. அதில் ஒரு இளவரசிக்கு வந்துட்டு குழந்த பிறக்குது. குழந்த கூட வந்துட்டு பாம்பும் வந்துட்டு பிறக்குது. அந்த பாம்பு தான் இவங்களை பல நூற்றாண்டு வருஷமாக இவங்களோட வம்சாவளியை வந்துட்டு பாதுகாக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு வந்துட்டு இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்கிறதாகவும் தேவையை வந்துட்டு பூர்த்தி செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு வந்துட்டு இங்கே தொழுதாலும் அது நடக்கிற மாதிரி இவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஏதாச்சும் பொருள் காணாமல் போனாலும் அது திரும்ப கிடச்சிரும். பாம்பு வந்துட்டு அதை பாதுகாக்கிற மாதிரியும் நம்புகிறாங்க. പണ്ടത്തെ തറവാട്ടുകളൊക്കെ വയ്ക്കില്ലേ? അവിടെയൊക്കെ പോയി തൊഴുകായിരുന്നു. ഇതൊക്കെ എടുക്കാൻ പറ്റൂലേ? കൺമഷിയുണ്ട് കണ്ണെഴുതാൻ. കണ്ണെഴുതി പൂവ് ചൂടി പ്രസാദം നെറ്റിയിൽ വെച്ച് പഴം കഴിച്ചിട്ട് പോവാന്നാണ് പറയുന്നത്. വീഡിയോ, ഇറ്റ്സ് വീഡിയോ. വീഡിയോന്ന്
ഞാൻ ജസ്റ്റ് എടുത്തു കേട്ടോ എല്ലാവരെയും. ശരി ബാ പോ. നിഗൂഢമായ ഒരു തറവാട്ടിൻ്റെ വേരുകൾ തേടിയുള്ള യാത്ര. പോകുന്ന വഴിയിലെല്ലാം വന്യമൃഗങ്ങൾ കൊണ്ട് നിറഞ്ഞിരിക്കുന്ന വനഭൂമി. വനഭൂമി. ഏട്ടാ നമ്മുടെ മറ്റേ വീഡിയോ ഉണ്ടല്ലോ, ഏത് എന്ത് പോയിലാണ്? കക്കടംപൊയില്. അതിന്റെ വീഡിയോ അതിപുരാതനമായ ഒരു ക്ഷേത്രം. ഇവിടെ നിർത്തണം, അവിടെ നിർത്താം. മലക്കിലേക്ക് സ്വാഗതം. മനക്കിലേക്ക് ഞാൻ പറഞ്ഞ പരിപാടി നീ ചെയ്തത്. ഞാൻ മേലൊഴിച്ചാലോണ്ട് നല്ല വൈകി. மழை வரப்போகுது. வீக்கெண்டு முடிய போகுது. இந்த 2 days செம்மையாக என்ஜாய் பண்ணேன் ஃபேமிலியோட. இப்போ நாங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் எங்கள் ரெண்டல் ஹவுஸுக்கு போகிறோம். இனி ஒர்க் மோட் ஸ்டார்ட் ஆக போகுது மண்டே டு ஃப்ரைடே. ஸோ நெக்ஸ்ட் vlogல நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.